ஏழை பங்காளர் நாகலிங்கம் அவர்கள் ஒரு புண்ணிய சீலர். அவரது உதவியால் வளர்ச்சி கண்ட தர்மஸ்தாபனங்கள் கணக்கில் அடங்காதது. அவைகளில் சிகரம் போல் விளங்குவது அவரால் நிறுவப்பட்டுள்ள இந்த நாகலிங்கம் அனாதை சிறுவர் பள்ளி. இத்தகைய உத்தமர் நீண்ட நாள் வாழ அவரது பிறந்த நாளாகிய இன்று நாம் எல்லோரும் மனமாற அவரை வாழ்த்துவோம். பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிருக்கு மேலான என் அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு வருடமும் என் பிறந்த நாளை உங்கள் பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுவதை பார்க்கும்போது என் உள்ளமெல்லாம் பூரிக்கிறது. வசதி படைத்தவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர் பயன்பெறத்தான் வாழ வேண்டும் என்பதனுடைய லட்சியம். அன்பு நீரூற்றி ஒழுக்கம் எனும் எரு போட்டு வளர்த்தால்தான் சமுதாய செடியில் அன்பு குழந்தைகள், அறிவு குழந்தை மலர்கள் வளர முடியும். அதற்காகத்தான் இந்த பள்ளிக்கூடத்தை நான் நடத்துகிறேன். என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. பாக்கெட்ல இருந்த பேனா வேடு ஏது உனக்கு? கீழே கிடந்த பேனாவை எடுத்து அவர்கிட்ட கொடுக்காம பாக்கெட்ல போட்டுக்கலாமா? இனிமே அப்படி செய்யாதப்பா. நீ செஞ்சதுக்கு பேர் என்ன தெரியுமா? உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். ஏட்டு கையா? வேண்டாம் சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. நல்ல சக்திகளை வளர்க்க வேண்டியது எப்படி நம்ம கடமையோ, அதே போல தீய சக்திகளை ஆரம்பத்திலே கிள்ளி எறிய வேண்டியது நம்ம கடமை. குற்றவாளி தப்பிக்கவே கூடாது. தவறு செஞ்ச தண்டனை அனுபவிச்சு தீரணும். நேற்று கையா? Oh my God! அன்பு காட்டி அணைக்கக்கூடிய இதயத்தை எனக்கு கொடுத்த நீ, அதே சமயத்துல கண்டிப்பு காட்டி தண்டிக்கக்கூடிய உள்ளத்தை ஏப்பா கொடுத்த. இந்த பிஞ்சு நெஞ்சங்கள்ல ஏப்பா தவறான எண்ணத்தை உருவாக்குறேன். உன்னுடைய கருணை சாம்ராஜ்யத்துல நல்லவர்களே உருவாகட்டும். மணி, என்ன மன்னிச்சிருமணி, என்ன மன்னிச்சிருமணி, என்ன மன்னிச்சிருமணி, என்ன மன்னிச்சிரு.
பார்த்த சொர்க்கம். என்ன ஆசை என்ன தயக்கம் என்ன ராஜா, இது தேடுகின்ற இன்பமெல்லாம் வந்திருக்கும் ரோஜா, தேனருந்து மயங்கி ஆட வேண்டும் ராஜா. வெட்கம் என்ன, தேவை என்ன, ஆசை என்ன, தயக்கம் என்ன ராஜா. அது அது எது, தேவை என்ன, ஆசை என்ன, தயக்கம் என்ன ராஜா, இது தேடுகின்ற இன்பமெல்லாம் சுமந்திருக்கும் ரோஜா, தேனருந்தி மயங்கி ஆட வேண்டும் ராஜா. வெட்கம் என்ன, தேவை என்ன, ஆசை என்ன, தயக்கம் என்ன ராஜா. மிஸ்டர் அனந்தசாமி, உங்களை எதுக்காக எங்க சீஃப் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுவாவது புரியுதா? வந்து வந்து உன்ன மாதிரி பொறுப்புள்ள அதிகாரிங்க வெளி உலகத்துக்கு பெரிய மனுஷனாவோ அந்தரங்கத்தில் அயோக்கியனாவோ நடந்துக்கலாமா? ஐ எம் வெரி சாரி, இனிமே அப்படி நடக்க மாட்டேன். செய்கிற தண்டனை அனுப்பித்தான் தீரணும். அதான் என் பிரின்சிபல். என்ன சொல்றீங்க? நீ செய்திருக்கிற குத்தத்துக்கு உனக்கு 50,000 ரூபாய் அபராதம். உடனடி அந்த பணத்தை கட்டலே இந்த போட்டோக்கள் பத்திரிகையில பிரசுரிக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டு உன்னுடைய பதவி பறிக்கப்படும். வேண்டாம், நீ கேட்ட பணத்தை கொடுத்துறேன். வெரி குட். பட் ஒன் திங், பணத்தை ரெடி பண்ண 3 நாள் டைம் கொடுங்க. ஓகே. இன்னைக்கு தேதி 10. 13ஆம் தேதி இன்னைக்கு காலையில 10 மணிக்கு குறிப்பிட்ட இடத்துல என்ன சந்திச்சு இந்த பணத்தை நீ கொடுக்கணும். ஷூர். யோசனை பண்ணாத. பணத்தை கட்டின உடனே போட்டோக்கள் உன் கைக்கு வந்து சேரும். ஆனா ஒண்ணு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க நினைச்சே உடனே நீ கொலை செய்யப்படுவேன். எங்க மார்னிங் மிஸ்டர் அனந்தசாமி, பணத்தோட வந்திருக்கீங்களா? 50,000 ஆல் இன் கரன்சி. வெரி குட், வெரி குட். பணத்தை கொடுத்துட்டு உங்க திருவிளையாடலுடைய படங்களையும் நெகட்டிவையும் வாங்கிட்டு போங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. அடிபட்ட புரிய விட்டு வைக்கிறதே ஆபத்து.
கட்டிமறையில் தனி வழக்கோ கண்கள் இரண்டும் விடி விளக்கோ கட்டிமறையில் தனி வழக்கோ காதல் மடியில் தள்ள காலம் மெல்ல மெல்ல செல்ல உனக்கும் எனக்கும் புரிவதல்ல அது அது எது தேவை என்ன ஆசை என்ன தயக்கம் என்ன ராஜா பொன்னூஞ்சலாய் நாம் மாறலாம் பொழுதெல்லாம் நீயாடலாம் பொன்னலாய் நான் மாறலாம் பொழுதெல்லாம் நீயாடலாம் பூவை நான் புரியும் கொண்டு போதும் என்ற வரை உண்டு அம்மம்மா அம்மம்மா சுகம் என்னவா அது அது இது தேவை என்ன ஆசை என்ன தயக்கம் என்ன ராஜா இது தேடுகின்ற இன்பமெல்லாம் சுமந்திருக்கும் ரோஜா தேனறிந்து நீனறிந்து ஆட வேண்டும் ராஜா வெட்கம் என்ன தேவை என்ன ஆசை என்ன தயக்கம் என்ன ராஜா அவரும் கரெக்ட் டைமுக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. என்ன செய்யறது? மிலிட்டரியில பெரிய கேர்னலா இருந்தவருக்கு பஞ்சுவாலிட்டியே தெரியலையே. ஊருக்கு எல்லாம் தான் டிசிப்ளின் டிசிப்ளின் உபதேசம் பண்ணுவாரே தவிர அவரை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளினே கிடையாது. அதான் உங்க அப்பா. ஏன் சார் இவ்வளவு ரேட்டு? உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு டாடி முன்னாடி மக தோல்ல கைய போடுவேன். யாரா நீ? அதுக்கு அது வந்து அது அவசரப்படாதீங்க சார். நான் இல்ல பொண்ணுதான். நான் நம்ப மாட்டேன். ஐயோ நம்புங்கப்பா, சத்தியமா இது பொண்ணுதான். அப்படியா? என்ன டச் பண்ண பொண்ணுதான். எஃபெக்ட் இருக்குது. டிமெக்ட் ட்ரெஸ்ல தான் போல் இருக்கேன். குட் ஈவினிங் நைனா. பியோன் பங்காரு. என்ன நைனா இது? காட்டுக்கு போனாலும் துப்பாக்கிய கையில ஏத்தும் போற, காலேஜுக்கு வந்தாலும் துப்பாக்கிய கையில ஏத்தின்னு வர. உன்னை இப்ப பாக்கும்போது சும்மா பைட்டிங் பிக்சர் பாக்குற மாதிரி இது நைனா. கையில இருக்கிறது இருக்கட்டும், உன் கையில என்ன? ஐ யாருக்கு? நம்ம பிரின்சிபால் அம்மா குழந்தை அம்மா இல்ல, அவங்க கேட்டாங்க வாங்கின்னு போறேன். என்னடா பாதிய காணோம்? உரியுது உரிய ஓய்வுது பாயா போகுதுன்னு அவ்வளவுதான். நல்ல வேலை வாயில போட்டுக்கிட்டிய. மீதியை கொண்டு போய் கொடுப்போ. அதான் நைனா வட்டமா வரேன். மை டியர் சாய், நீ நாளையில இருந்து புடவை கட்டிக்கிட்டு வரணும், இல்லன்னா போர்டு மாட்டிக்கிட்டு வரணும். வண்டியில இருக்குங்களா? ஏன் கார் நிறுத்த சொன்ன? லேப்ல என் கூலிங் கிளாஸ் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். பியூன் பண்டாருக்கு போன் பண்ணா அவன் எடுத்து வச்சிருவான் டாடி. தபா, சீக்கிரமா போய் போன் பண்ணு. அந்த தடி பைய பங்காரிங்க போயிட போறான். சரி டாடி. ஹலோ. எஸ், ராமு ஸ்பீக்கிங் ஹியர். எப்போ வந்தீங்க? அரை மணி நேரமா வந்து இங்க அடைஞ்சு கிடக்குறேன். ஆமா, உங்க அப்பன் வந்திருக்கானா? என்ன துப்பாக்கிய லோட் பண்ணி கொண்டு எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பனுக்கு வேற வேலையே கிடையாதா? ஆமா, இந்த டெலிபோன் பூத்லயே அடைஞ்சு கிடந்தா இப்படி ஜாலியா பீச்சு பார்க்குன்னு போனா தானே நம்ம லவ் டெவலப் ஆகும்.
எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? அப்பாதான் 24 மணி நேரம் என்னையே சுத்திட்டு இருக்காரு. நம்ம பிரபுவும் புஷ்பாவும் பத்தியா நம்ம கப்பல் சந்திச்சாங்க. கண்ணு கட்டு சந்திச்சுது, கையும் கையும் சந்திச்சுது. அப்புறம் இப்ப டாக்டர் சந்திக்கிறவங்க கேட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா பாருங்க, அவங்களுக்காக கோர்ட்ல வக்கீல் சந்திப்பாங்க. அசத்தனமா பேசாத. நாம 2 பேரும் முறையா நிதானமா போனாதான் சீக்கிரத்துல ஐயரை சந்திக்க முடியும். அதுக்குள்ள உங்க அப்பனை சந்திக்க வேண்டியிருக்கும். லதா, லதா, சார் காரை நிறுத்திட்டு கம்முன்னு குந்தி நிக்கிற, தள்ளி உண்ணமா? மரியாதை தள்ளி விடுற காராயம் கார். பங்காரே, லதா இப்பதான் உனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதுக்குள்ள வந்துட்டியா? ஸ்பெக்ஸுங்கடா. என்ன நான் புச்சு புச்சா கதை விடுறிய? எனக்கு ஏன் நான் லதா போன் பண்ண போறாங்க? லதா, ஐயோ பிடிங்க, அப்பா கூப்பிடுறாரு. அவங்க இங்கே வர. லதா, லதா, சாயந்தரம் 6 மணிக்கு அப்பா ஒரு பார்ட்டிக்கு போறாரு. அப்படியா? உங்க அப்பா கூட நானும் பார்ட்டிக்கு போட்டுமா? ஐயோ மண்டு மண்டு, 10 மணிக்கு தான் வருவார். 10 மணிக்கு? 6ல இருந்து 10 மணி வரைக்கும். வெரி குட். 6:01 நான் வீட்டுக்கு வந்துடுறேன். லதா, வந்துட்டேன்ப்பா, கண்டிப்பா வந்துடுங்க. ஓகே. அப்பா கார் போனதுக்கு அப்புறம் நீங்க வெளியே வாங்க. லதா, பாப்பா பாப்பா இருக்கிறது ஒரே ராமகானுங்க. ஆமாய்யா, ஒரே பிள்ளையாச்சு. அவனை என்னால கண்டிக்க முடியலன்றதுனால உங்களை கண்டிப்பா இருக்க சொன்னேன். நானும் கண்டிப்பா தாமா இருக்கிறேன். ஆனா தொந்தரவு பண்ணி பணத்தை வாங்கிக்கிறாரு. இத பாருங்க, ராமு விவரம் தெரியாத விளையாட்டு பிள்ளை, நல்லது கெட்டது தெரியாத வயசு. மாசம் 500 ரூபாய் தவிர மேல ஒரு சல்லி காசு கூட தரக்கூடாது. அப்படி ஏதாவது கொடுத்துட்டீங்க உங்க சீட்டு கிழிஞ்சிடும். ஐயோ, ஏன் சீட்டு கிழிஞ்சிருமா? குட் ஈவினிங் மிஸ்டர் அருணாச்சலம். குட் ஈவினிங், குட் மார்னிங், குட் நைட் இதெல்லாம் தேவையில்லை மிஸ்டர் ராமு. வந்த விஷயம் என்ன அதை சொல்லலாம். பணம் அர்ஜென்டா ஆன்லைனியா? வெரி வெரி அர்ஜென்ட். எவ்வளவு? 1000 ரூபாய் தான். 1000 ரூபாயா? இவ்வளவுதானா? இன்னும் எப்பப்ப எவ்வளவு பணம் நீங்க என்கிட்ட வந்து கேட்டாலும் சரி, எனக்கு கவலையே இல்ல. தேங்க்யூ மேனேஜர். ஒரு பைசா தர மாட்டேன். மேனேஜர், ஆமா இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்த? எங்க அப்பனுக்கு அப்பா எங்க தாத்தா பேரனுக்காக ஆசையா லட்சமா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு தெரியுமில்ல? அம்மா, அம்மா, என்னடா ராமு, ஏன்டா இப்படி கலாட்டா பண்ற? பாருங்கம்மா, இந்த மேனேஜர் நீங்க கணக்கு கேட்டீங்கன்னு அபாண்டமா பொய் சொல்றாரு. ஐயோ பொய்யா? பின்ன என்னையா? எங்க அம்மாவும் மத்தவங்க அம்மா மாதிரி நினைச்சியா? எங்க அம்மா நல்லம்மா, செல்லம்மா, கண்ணம்மா இல்லம்மா. சிரிக்காதீங்க. சரி சரி, பணம் கொடுத்து அனுப்புங்க. பணம் எல்லாம் பணம் சாதியே இருக்குது, தர வாங்கிட்டு போக சொல்லுங்க. தேங்க்யூ. அம்மா வாழ்க, அம்மா வாழ்க, அம்மா வாழ்க, ராமு வாழ்க. என்னம்மா பொட்டி பையெல்லாம் தூக்கிட்டு போற? நான் எக்ஸ்பிரஷன் போறேன்ப்பா. எஸ்டேஷனா? உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? நீங்க தான்ப்பா 4வது ரவுண்டுல. 4வது ரவுண்டு சொல்றப்பயா? 4வது ரவுண்டு போடும்போது எக்ஸ்பிரஷன் போறேன்னா நீங்க எப்போ நீங்க நான் காலையில என்ன நீங்க ஆல்ரைட் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி எல்லாம் ராத்திரி பேசிட்டு காலையில இப்படி பேசுறதா மிலிட்டரி டிசிப்ளினா? நான் எக்ஸ்பிரஷன் போக மாட்டேன். அப்போ கர்னல் வாக்கு மாறுறவன் சொல்றேன், குடிகாரம் பேச்சு பொழுது முடிஞ்சா போச்சுன்னு சொல்றேன். ரெடி ஆர்டர். ரைட் கமான். டேக் யுவர் பேக். ஏன்பா? ஆமா, நீ எப்ப வருவ? நான் தான் ராத்திரி 8 மணிக்கு கரெக்டா வருவேன்னு சொன்னேன். ராத்திரி 8 மணிக்கா? ஏன்பா பயப்படுறீங்க? காலேஜ் ஃப்ரெண்டோட தான் போறேன். இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களை கூட நம்ப முடியல. சீக்கிரமா போ. ராம், போற காரியத்தை தான் சொல்லல, போற இடத்தையாவது சொல்லிட்டு போடா. நான் தான் வந்து சொல்றேன்னு சொன்னேன்மா. சீரியோ, பை பை. தம்பி டாடா. தம்பி, அவ எங்க போறான்னு நீங்களாவது கேட்டு வச்சுக்கிட்டீங்களா? கேட்டா கோட்டா பண்ணோம். கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா எங்க பதில் சொல்லுது. முதல்ல உங்க சீட்டை கழிச்சிட்டு வேற மேனேஜரை வச்சாதான் அவன் உருப்படுவான். அதுவும் சரிதான். சீட்டு இன்னும் லேட் ஆகாத உட்காரு. சாத்தோட தான் போகணுமா? வேற எங்கேயாவது போக கூடாதா? அதுக்குள்ள என் புத்தி மாறி போச்சு உனக்கு. சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு போகலன்னா அப்பா போச்சு பாரு. ஐயா பத்தி உனக்கு தெரியாது. சீரி இங்க பிடிச்ச 100 மைல் ஸ்பீட் தான். கம் ஆன், 7 மணிக்கு வீட்டுக்கு திரும்பிடலாம். காலேஜுக்கு மட்டம் போட்டுட்டு சாத்தூருக்கா போறீங்க? போமா தலே போ. கழுத கட்டா குடிச்சவரு காதலங்க கட்டா அரைக்கட்டு.
நான் இளையவன் நீ புதியவள் நான் இளையவன் நீ புதியவள் பொழுதெல்லாம் பழலாம் திரும்ப திரும்ப திகட்டும் வரையில் கொடுத்து வாங்கலாம் வா நான் புதியவள் நீ இளையவன் நாட்டு வாங்கலாம் வா வா பயணம் வந்ததும் புதிய பாதையில் பழகிக் கொள்வதும் புதிய பாணியில் பயணம் வந்ததும் புதிய பாதையில் பழகிக் கொள்வதும் புதிய பாணியில் இடமும் புதிது மனமும் புதிது தேவை என்னவோ போக போக புரிந்து கொள்ளும் பாவை அல்லவோ வெக்கமா பக்கம் வா வேகமா மன்னவா நான் புதியவள் நீ இளையவன் நான் இளையவன் நீ புதியவள் அழகலாம் திரும்ப திரும்ப திகட்டும் வரையில் கொடுத்து வாங்கலாம் வா மேலாடை போல் நாராடவா பூமேனியை நீ மூடவா மேலாடை போல் நாராடவா பூமேனியை நீ மூடவா புதிய மொட்டு இதழை தொட்டு தேனிருக்கவா மனம் முடித்த மறுதினத்தில் நான் கொடுக்கவா பிள்ளை போல் அல்லவா அள்ளினால் துளவா நான் இளையவன் நீ புதியவள் நான் புதியவள் நீ இளையவன் பொழுதாம் பழகலாம் திரும்ப திரும்ப திகட்டும் வரையில் கொடுத்து வாங்கலாம் வா என்னமோ சீனு காத்தடிக்கிறது இல்ல எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல அப்பா வருஷம் புறாவும் இப்படி எப்படி இருக்கும் சாயங்காலம் வீட்டுக்கு வரேன் அப்பா கிட்ட சொன்னதை நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா பாத்தியா உங்க அப்பன் பேரை சொன்ன உடனே ஆகாயமே அலகுது இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் விசேட வானிலை அறிவிப்பு வங்கக்கடல் திடீரென உருவாகிய புயலால் தஞ்சை சென்னை தென்னார்காடு வடார்காடு செங்கல்பட்டு மாவட்டங்கள் இடி மின்னல் சூறாவளி காற்று இவற்றுடன் கூடிய பெருமழைக்கு ஆளாகி இருக்கின்றன பாலாற்றின் பெருவெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது பாலங்கள் சாலைகள் பழுதடைந்திருக்கின்றன இல்ல சின்ன பண்ணி கையெழுத்து போட்டு மூர்த்தி சார 99 கூட்டிப்போ 200 இந்தாங்க சார் அது என் ரூம் சாரியா உன் ரூம் என்ன பட்டா எழுதி வச்சிருக்கா திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி ஹோட்டல்ல ரூம் திறந்திருந்தா யார் வேணா நுழையலாம் நாய் மாதிரி எங்க வேணாலும் நோட எங்கிட்டயே தகராறு பண்ற யோ மரியாதையா காய முடியா ஏன் வீணா கலகம் பண்ற அறுப்பு மூதேவி கலகம் போட்டாதான் நியாயம் பிறக்கும் பின்னாடிமா அம்மா கண்ணு ஜால் ஜாப்பு
குடுமையோட வந்தவனுக்கு ரூம் இல்லைன்னா குட்டியோட வந்தவனுக்கு ரூம் கொடுத்து கூப்பிட்டு கொடுக்குறேன். குட்டி கட்டினா பல்ல உடனே ஜாக்கிரதை. குட்டி இல்லாம குடு கழுவியா சிட்டு. இந்த இங்கிலீஷ் பிக்சர் வேற எவனுக்கு வச்சுக்கா. உன் கொண்டாட்டி அடைஞ்சு வை. என்ன யாரு நினைச்ச? குடிமை கோவிந்தா கும்பிடி முடியாது. 8 ஊடு கட்டி 7 ஊடு வித்து அடிப்பேன். அடிப்பேன் உதப்பேன். துண்ட ஊடா மேல் துண்டு போட்டு பல கூட்டங்கள் பறந்துடுவாரு. அந்த கூட்டத்தெல்லாம் கல்லடிச்சவன்டா நானு. ஐயோ நீதான் ஆமாண்டா. லேசா உன்னை விட போதில்லை. விட போதில்லை. என்ன வேண்டாம் ஒருங்கிணையா ஹோட்டல் முதலாளி கேட்காரு. முதலாளியா நம்ம பொண்ணு இல்லாத திட்டது இவன் நான் கூட்டம் பேசுற கல்லடிச்சாருங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். முதல்ல அந்த ஆள் தாவி அவர் கையில கூட. உண்மையா சொல்றேன். You are a stupid idiot. என்னடா சண்டை போட்டாலும் கட்சியா பாராட்டிட்டு போனா பாத்தீங்களா? ஏன் நீ ஏன் மறுபடியும் இங்கிலீஷ் திட்டுற? சரி நான் ஒண்ணு சாதாரண ஆளு நினைக்காதீங்க. இந்த ஓட்டுக்கு வர்றப்போ 50,000 ரூபாய் வந்துருக்க பாருங்க. முதல்ல சொல்லி கூடாது. உனக்கு ரூம் கொடுத்துறோம். ஒரு ரூம் பண்ணலாம். ரூம் அதான் சொல்றேன். குடிமை கோதண்டா கும்படி பூண்டி அழுக்கு பாளையம் அடவழிப்பேன். அப்ப கையெழுத்து போடுங்க. ஐயோ அது நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்க. காட்டுறேன் தலைவி நீங்களே ஒத்திங்க. இதான் சார் வரும். ரூம் நம்பர் 99. ஜாலியான ரூம் சார். ஜாலியான ரூமே ஜாலியா? ஹோட்டலே சொந்தம். ரூமே ஜாலி. ஒரே மாய். என்ன லதாது ஜாலியா இருக்க நேரத்துல எப்படி எப்படி இருந்துகிட்ட? எப்படி இருக்கேனா? அப்பா நினைச்சேன். சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல உங்க அப்பா நினைச்சா நினைக்கிறேன். இத பாரு நமக்கு இங்க பயமே கிடையாது. 4 பக்கமும் சுவரு. நடுவுல நீங்க நானும் தான். நாம 2 பேர் தான். ஏன் சார் நீங்க இன்னும் போகல? போயிட்டே இருக்கேன் சார். எதுக்கு கதவை சாத்தி? சரி சரி வேண்டாம். இப்போ நீ என்ன நினைக்கிற? நாம 2 பேரும் நல்லபடியா ஊருக்கு போய் சேரணும். நான் குளிக்க போறேன். காலேஜ்ல யாரும் ஸ்டேஷன் போகலையா? தேங்க்யூ. மணி 12வது. எங்க போயிருப்பான்? கல்யாண வீட்டுல அவுத்து விடுற செருப்புக்கும் காலேஜுக்கு போற பொண்ணுக்கும் யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. சம்திங் பிஷிங். ஏதோ கோளாறு நடந்திருக்காங்க. சம்திங் பிச்சினா ஏதோ கோளாறுன்னு அர்த்தமா? பதில இன்னைக்குதான் ஒரு பெரிய விஷயத்தை நான் புரியல. வாடா அரட்டிக்கிட்ட எங்க அர்த்தராத்திரில வந்த வேணா இந்த பியூன் பண்டாரு சொல்றத கேட்டோம். இல்லன்னா உன் பொண்ணு அம்பேல் என் பொண்ணு நீ பாத்தியா? எங்க அத்த சொல்றதுனால வந்துருக்கிறேன் நானு. மிஸ்டர் ராமு son of Mrs. Lakshmi Prabhu, Prabhu Niwas, 6 Mathulabadi Road, Madras 17. நிறைய இடத்து பையன் அவனை பழைய பாடியில கவனிக்கப்படாது, நியூ வேவ் பாடியில தான் கவனிக்கணும். அனிதா 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 ஐயோ அனிதா அம்மாடி வந்தேனே தேடி அருகிவா நானும் தஞ்சோடி ஆரம்பமாகட்டும் கால் நாடகம் வா வா விரைந்தே என்னங்க உங்களை தாங்க என்னத்தை சொல்லட்டும் போங்க ஏங்க ஏங்க ஏனென்னும் தாமதம் வாங்க விருந்து இங்கே
நடிப்பு? இத பார்த்தா நடிப்பு மாதிரி தெரியல, ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது. நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் கண்ணால பார்க்க கூடாது. அணைக்கடக்கும் கைகள் ஆலம் விழுதோ, ஆண்மை கொஞ்சம் நேரம் நல்ல பொழுதோ. அணைக்கடக்கும் கைகள் ஆலம் விழுதோ, ஆண்மை கொஞ்சம் நேரம் நல்ல பொழுதோ. ஆடிவிட தூண்டது மங்கை மனது. ஹரிராம் ஹரிராம் ஹரேராம். எத்தனையோ பெண்களிடம் தப்பி வந்தேனே, இன்று உந்தன் கைகளிலே மாட்டிக்கொண்டேனே. எத்தனையோ பெண்களிடம் தப்பி வந்தேனே, இன்று உந்தன் கைகளிலே மாட்டிக்கொண்டேனே. அடங்காத ஆசையெல்லாம் அடக்க போறேனே. ஹரிராம் ஹரிராம் ஹரேராம். அம்மாடி வந்தேனே தேடி, என்னத்தை சொல்லட்டும் போங்க. வற்றாத ஊற்றாக நான் மாறுவேன், கலைந்தோடும் நதியாக நீ மாறுவாய். வற்றாத ஊற்றாக நான் மாறுவேன், கலைந்தோடும் நதியாக நீ மாறுவாய். வாலிபத்தின் கடலில் கரை காணுவோம். ஹரிராம் ஹரிராம் ஹரேராம். அம்மா வந்தேனே தேடி, அருகிவா நானும் தஞ்சோடி. தாமதம் வாங்க விருந்து இங்கே. நடக்குதோ? இப்ப என்ன ஒண்ணும் கேட்காத, எனக்கு ரெஸ்ட் வேணும். என்ன நடந்தது? என்ன நடக்கிற எல்லாமே நடந்து போச்சு. எல்லாமே நடந்து போச்சா? ஆமா, அந்த ஹிஸ்டீரியா, என்ன ஆட்டம், என்ன பாட்டு, என்ன கூத்து. உங்ககிட்ட கூட இவ்வளவு இல்ல. இந்த ஊருக்கு வந்த வேலையே சரியில்லை, புறப்படுங்க. ஆத்துல வெள்ளம் வடிய வேண்டாம், கரையில போய் உட்கார்ந்து வெள்ளம் மடிஞ்சிட்டு புறப்படுவோம். நகரியா, நாங்க அவசரமா ஊருக்கு போகணும். என் பொண்ணோட வாழ்க்கைக்கு வழி சொல்லாம உன்னை இங்கே இருந்து நகர விட மாட்டேன். என்னையா குரல் மாறுது? பொண்ணுக்கு பைத்தியத்துக்கு தெளியவையும் கெஞ்சின, இப்ப பொண்ணுக்கு வாழ்வு கூட மிரட்டையா? யாரை ஏமாத்த பாக்குறேன்? சேர்த்து பிடிக்கிற பூஞ்ச முட்டது. எனக்கு வீண் வம்பு வேண்டாம், போட்டோ விடுங்க. ஐயா, அபாண்டமா அவர் மேல இப்படி பழிப்படாதீங்க. நீ என் பொண்ணு மாதிரி, இவன் என் பொண்ணு கெடுத்து நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன். சினிமா படத்துல இந்த பாத்தியா மாட்டிக்கினேன். இப்ப தாண்டா உன் நாடகம் எனக்கு புரியுது. இது நாடகம் இல்லடா, சினிமா. அப்ப என்னடா, என் பொண்ணுக்கு கொஞ்ச நாளா குணம் சரியில்லை, கொஞ்சம் பேசுங்க, காதல் பண்ணுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என் காலை பிடிச்சிட்டு இப்ப என்னடா மிரட்டுறீங்க? ஆமா, யாரு வாஜார பையன் கமால் பண்றானா? என்கிட்ட சொல்லு வாஜார, லிமிட் கேட்ட அப்புறம் கைட்டு எடுக்கிற. என்னோட வாங்க. இதெல்லாம் பிளாக்மெயில் கும்பல். சும்மா நீங்க வாங்க. ஐயா, தயவு செஞ்சு இந்த பிலிம் கொடுத்துடுங்க. பணம் இல்லாம நான் இந்த பிசினஸ் செய்யறது கிடையாது. 20,000 பணம் கொடுத்தா இப்பவே கொடுத்துடுறேன். பணமா பணமா நீயே முடிவு பண்ணிக்க. 20,000 ரூபாவா? இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், அதுக்காக உனக்கு என்னுடைய பிரசன்டேஷன்.
அல்ப அல்ப உங்க மாதிரியே இடம் போடுறீங்க. இது சாதாரண நெக்லஸ் இல்ல, வைர நெக்லஸ். கிட்டத்தட்ட 40,000 மேல இருக்கும். 40,000 ரூபாவா? சரி, ஆனா ஒரு விஷயம், பணத்தை தெரிஞ்சா நிச்சயமா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. அதனால எப்படியாவது நீங்க கேட்ட பணத்தை நாளைக்கு கொண்டு வந்து தந்துடுறேன். நானும் இது நாளைக்கே கொடுத்துறேன். புள்ளிப்பாறை தெரியல பார்த்துட்டு இருப்பேன். பணத்தோட தனியாவா? நானும் தனியாவே இருப்பேன். உங்கள் 20,000 ரூபாய் மதிப்புள்ள பிரிம்புல கேவலம் 20,000 ரூபாய்க்கு வித்துட்டு போக பாக்குறேன். அங்கிளுக்கு துரோகம் செய்ய நினைச்சு டபுள் கிராஸ் பண்ணி யாரும் உயிரோட வாழ்ந்தது கிடையாது.
வெல்டன் தோட்டா வெல்டன். நம்ம கூடவே இருந்து நமக்கு துரோகம் செய்ய நினைச்ச கோப்புவை சரியான நேரத்துல கண்டுபிடிச்சு கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்த. வெரி குட் வெரி குட். தேங்க்யூ. இந்த பாரு, நீ ஒண்ணும் பயப்படாத. அந்த பிலிம் ரோல வச்சுக்கிட்டு அவங்க என்ன வாழ செய்ய முடியாது. விவரம் புரியாம பேசாதீங்க. உங்க கௌரவத்தை பாதிக்கக்கூடிய இந்த பிலிம் ரோல் விஷயம் வெளியே சென்று உங்களுக்கு எவ்வளவு அவமானம். உங்களுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? அதுவும் எங்க அப்பா. ஐயோ லதா, நான் சொல்றது கேளுங்க. எப்படியாவது அந்த பிலிமை வாங்கிட்டு தான் நாம ஊருக்கு போகணும். அதுக்கு இங்கே தங்கி இருந்து அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்கிறது தவிர வேற வழியே இல்லை. சொல்றத கேளுங்க ராமு. நான் சொல்றத நீ கேளு. சொல்ற பண்ணாரியா? ஆனடிக்காரியா? என்ன மிஸ்டர், நடுவேளை கார் வச்சு ட்ராப் பண்றதா? வேற இடம் கிடைக்கல. இடம் இருந்தா சொல்லுங்க. நல்லா இருக்கியா? என் பழைய ஃப்ரெண்ட், என் கூட காலேஜ்ல படிச்சவா. கதம்பா, இவரே புரிஞ்சுக்கிட்டேன். சரி வாங்க, வீட்டுக்கு போலாம். உங்க வீடு இந்த ஊர்ல இருக்கு. இது முதல்ல தெரிந்தா உங்க வீட்டுக்கே வந்திருப்போம். எந்த சிக்கலையும் மாட்டி இருக்க மாட்டோம். சிக்கலா என்னது? அது நீ வாடி பேசிட்டே போலாம். நீங்க காரை எடுத்துட்டு வாங்க. அப்படியா? நிக்கிறீங்களா? உட்காருங்க. பரவாயில்ல சார். எங்க இப்படி ஊரை சுத்தி பார்க்க வந்தீங்களா? அதுக்காக தான் சார் வந்தோம். ஆனா வந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கலை மாட்டிக்கிட்டோம். நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ். இந்த வெளி உலகம் இருக்கு, ரொம்ப பயங்கரமானதுப்பா. இங்க நல்லவன் கெட்டவனா தெரியவான், கெட்டவன் நல்லவனா தெரியவான். எல்லாருமா என்ன மாதிரி இருக்க போறாங்க. அந்த மட்டும் நடந்ததை சொல்றதுக்காக ஒரு நல்லவனை தேர்ந்தெடுத்தீங்க. கமான் கமான், நடந்ததை சொல்லு. சத்தியமா சொல்றேன் சார், வேணும் நான் எந்த தப்பும் செய்யல சார். ஆல்ரைட். அந்த பிலிம் ரோலை மீட்கிறதுக்கு என்னால உதவிகளை நான் உனக்கு கட்டாயம் செய்யறேன். ஆனா அதுக்கு முன்னால நீ ஒண்ணு செய்யணும். அந்த அனிதாவை சந்திச்சு அவன் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுட்டு வா. இந்த தாடி வச்சு பணம் அவனை கொஞ்சம் கூட்டுமா? ஆமா, தோட்டா புல்லட்டு. வாடாடி, இந்த பையில 50,000 ரூபாய் இருக்கு. இத வச்சுங்க, நான் ஊருக்கு போறப்ப திருப்பி வாங்கிக்கிறேன். எதுக்கு இந்த பெருமூச்சு? இனிமே இது உன் பணம் இல்ல, என் பணம். என் பெருமூச்சு அவ்வளவு பத்திரமா இருக்கும். என்னையா அது கதை விடுற? என்ன 50,000 ரூபாய் நான் கையில கொடுத்துதான் நீ ஒரு கதை பண்ற? என்ன என்னடா 50,000 ரூபாய் நம்பி கொடுத்தானே அவன் பக்து போன்னு நினைச்சியா? கால ஐயாவுக்கு டபுள் ஸ்டோன் டீ ஒண்ணு. என்ன தாடி ஏற்கனவே டீ கடை வச்சிருந்தா போலியா? இல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. அடியாள் ஓடுமா? நீயே சொந்தமா கலக்க கூடாது. எதுக்கு டீய நல்ல நல்ல பணம் அந்த போட்டு கலக்கி எடுத்துமா போ. சரி சரி சரி, நானே இருக்காரு. தாடி 50,000 நம்பி கொடுத்தேன். அல்பம் சிங்கிள் டீ, அதுக்கு அலைஞ்சி ஓடுறேன். இதை கோட்டை விட்டுட்டேன். எங்க எதுக்குமே நீ கோட்டை விட்டிய, வேற எவங்கிட்ட நிச்சயமா நீ கோட்டை விடுவ. இதை நம்பி நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். குடியே தாடியை எடுத்துரு, எனக்கு பயமா இருக்கு. குடியே. ஆமா, நானேதான் விளையாட்டா காதல் பண்ண போய் அது வினையாயிடுச்சு. இனிமே உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. ஐ லவ் யூ. உண்மையாத்தான் சொல்றேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். நீ மட்டும் சரின்னு சொன்ன, நமக்காக பெரிய மனுஷன் வெளியில காத்துட்டு இருப்பார். அவர் நொண்டி நொண்டி நடப்பார். அவர் நம்ம கல்யாணத்தை முடிச்சிருப்பார். அனிதா புரியாது. இந்த வீண் பேசல வேணாம். மரியாதை வெளியில போறீங்களா இல்லையா? நோ, நீ என் கூட வராம இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். ஐ லவ் யூ. போக மாட்டீங்க? மாட்டேன். சரிங்க, போலீஸுக்கு போன் பண்ணு. ஓகே.
பேசுறேன். ரூம் நம்பர் 404. நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. பாவி, என்ன கொண்டுட்டீங்க? இது நல்லா இருக்கியா? தண்ணி 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 யார் சுட்டதுமா உங்களை? சொல்லுங்க, யார் சுட்டது? ராமுவா? கமான், சர்ச் ஃபார் ஹிம். எங்கே போய் தேடுங்க, சீக்கிரம். நீங்களா? ஆமா. ஏன் இப்படி ஓடுற? என்ன நடந்தது சார்? நீங்க சொன்ன மாதிரி அனிதாவை சந்திச்சு பேசிட்டு இருந்தப்போ யாரும் மறைஞ்சிருந்து அவளை சுத்திட்டாங்க சார். அவ தண்ணி கேட்டா அதை கொண்டு வரதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு. போலீஸ்காரங்க பாக்குறாங்க. இல்ல சார், ஆனா நான் தான் அவளை கொண்டுட்டேன்னு அனிதா பாத்ரூம்ல குடிச்சு செத்துட்டா சார். செத்துட்டாரா? ஆமா. நான் பயந்து ஓடி வந்துட்டேன் சார். இப்ப நேரா போய் போலீஸ் சொல்லிட்டுமா? முட்டாள்தனமா நீங்க போய் மாட்டிக்கிறேன். ராமுன்ற பேரை நீ ஒருத்தம் தான் இருக்கியா? அவசரத்துல தவறுக்கு மேல தவறு செய்து போறேன். நீ நேர வீட்டுக்கு போ. நான் போலீஸ் கேஸை திசை மாற்றி விட்டுறேன். சரி சார். என்கிட்ட 100 ரூபாய் நோட் ஆகுது, சில்லறையா இல்லடா. போடா வானா. சதுரவட்ட 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 சதுரவட்ட. யாரு பாட்டி? காட்டாரி கோயில் பூசாரி கடுமாடி ஆமாங்க. சதுரவட்ட தான் இது. யாரு? அழகுடா. இவரு கோவம் ஆட்டிக்கின்னு கிராப் ஆட்டிக்கின்னு கப்பல் மாதிரி வண்டியில வந்தா எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிறான். ஏண்டா 15 வயசு வரைக்கும் என் கூடவே குடிமை வச்சுக்கின்னு ஊர்ல நம்ம எத்தனை கோழி திருடி இருக்கிறோம், எத்தனை குளத்துல மீன் பிடிச்சிருக்கிறோம். என்ன உளறேன்? முருகு சொல்றியா? கருப்பு கண்ணாடி வேற போட்டு ஜாலியா வண்டியில உட்காந்தீங்க. ஐயனார் கோயில்ல சாமிக்கு வச்சிருந்த சாராயத்தை நம்ம 2 பேரும் குடிச்சிட்டு திடீர்னு உங்க அப்பா பார்த்துட்டாருன்னு சாமி வந்தா போல ஆடி சமாளிச்சுமே உங்க அப்பா எதிர்க்கும். கவனம் இருக்குதா? ஒண்ணும் புரியல. எது சொன்னாலும் புரியல புரியலன்றானே. அங்கம்மா மேல 2 பேரும் சேந்தாப்பால வச்சமே கண்ணு. ஒரு நாள் திண்ணில அங்கம்மா படுத்திருக்கிறான்னு நினைச்சு அவங்க அம்மாவை தட்டி எழுப்பிட்டோம். உடனே அவங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டு கம்முன்னு இருந்தாரு. பக்கத்து வீட்டுக்காரன் தொடப்பு கட்டி எடுத்து நம்மள தடுத்தல. நீ பாட்டு உளறிட்டு இருக்கிறேன். என்னங்கடா இது? எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றான். டேய் டேய், ஆத்தங்கரையில 2 பேரும் நம்ம தாயக்கட்ட ஆடி இருக்கிறப்ப டானாக்காரன் வந்தா நீ டானாக்காரனை பார்த்துட்டு ஓடிட்ட. அப்ப ஓடினவன் தான் பட்டத்துக்கு நீ திரும்ப வேலை. நான் தாய கொட்ட பயிற்சியோன்னு உனக்கு நல்லா தெரியும். வாடா ஒரு கை போடுறா. நீ தாய கொட்ட பைத்தியமா? பணம் வச்சிருக்கிறியா? நான் அந்த பச்சையாக்க நிலம் வச்சிருக்கேன்டா. ஹோட்டல் சொர்க்கத்துக்கு போ, அங்க எல்லா ஆட்டமும் ஆடலாம். ஆமா, ஹோட்டல் சொர்க்கம் நல்லா போய் தான் பார்த்தேன். என்னமோ ரம்மி தொம்மின்றானுங்க, சதுரமா கட்டையில கலர் வச்சு அடிக்கிறானுங்க, ரிங்கு போடுறானுங்க. தாய கொட்டையே யாரும் ஆடலடா. பஞ்ச பாண்டவர் ஆட்டம் ஆடணும். 6ஆம் நம்பர் போ. தாயம் தங்கம்மான்னு ஒரு அங்கம்மாவை விட பெட்டர். இப்போ அங்கம்மாவா தங்கம்மாவா தானா? அங்கம்மாவா தங்கம்மா அங்கம்மா. என்ன இன்ஸ்பெக்டர் சார், குற்றவாளி உங்ககிட்ட தப்பி ஓடிட்டான்ல? ஆமா அங்கிள். அனிதா, நீங்க நடிச்ச ஓரங்க நாடகத்தை அந்த ராமு உண்மையிலே நம்பிட்டான். நீங்க போலாம். இதோட வேலை முடிஞ்சிச்சு இல்ல? இனிதான் வேலை இருக்குது. நீ இறந்துதான் அந்த ராமு உண்மையிலேயே நம்பிட்டான். அந்த பயத்திலே அவரை இருக்க வச்சு நான் பல காரியங்களை சாதிக்கணும். ஏமாந்து அவன் இல்லடா, நாம தான். என்ன சொல்றீங்க? கள்ள நோட்டு. கள்ள நோட்டா? ஆமா. நம்ம இடத்துக்குள்ள வந்து நம்ம ஏமாத்துற முதலாளவன் தான். உடனே நான் பாக்கணும். மணி, ஏண்டா அப்படி இருக்க? அம்மா மேல உனக்கு ஏண்டா அவ்வளவு கோவம்? நீ ஏன் விளையாடல? மணி மணி, இந்த உலகத்துல சொந்தம்னு சொல்லிக்க. உன்னை தவிர எனக்கு யாரடா இருக்காங்க? உனக்காக தாண்டா இந்த உயிரையே வச்சிருக்கேன். இப்பெல்லாம் எனக்கு வேலை அதிகமா இருக்கு. ஒரு வாரம் வரணும், சமத்தா விளையாடிட்டு சந்தோஷமா இருக்கு. உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கு தெரியுமா? சாக்லேட், பேக், பந்து. எனக்கு மணி பாப்போம்.
யார் நீங்க? எதுக்காக என்ன தொடர்ந்து வரீங்க? காரணமா அந்த காரணம் எனக்கு தெரியும். தனியா போற பெண்களை விரட்டுறதே உங்களை போல வாலிபர்களுக்கு நாகரிகமா போச்சு. என்ன போல வாழ்வுகளை ஏமாத்துறதே உன்னை போல சில இளம்பெண்களுக்கு வயசு பழப்பா போச்சு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, என்னை ஏமாத்த முடியாது அனிதா. மிஸ்டர், என் பேர் அனிதா இல்ல, கவிதா. என்ன போலவே இருக்கிற இன்னொரு பெண்ணு கிட்ட நீங்க நல்லா ஏமாந்துருக்கீங்க. அனிதா, முதல்ல பைத்தி மாதிரி நடிச்ச, அதுக்கப்புறம் செத்தவ மாதிரி நடிச்ச, இப்ப அப்பாவே நடிச்சு ஏமாத்த பாக்குறியா? இந்த சூழ்ச்சிக்கல காரணம் யாரு சொல்லு? யாரு காரணமா? சொல்றேன். மூளை குழம்பு இருக்கிற உங்களை ஆஸ்பத்திரியில சேர்க்காம இப்படி நடு ரோட்ல அலைவிட்டு இருக்காங்களே, அவங்கதான் காரணம். அனிதா, காரணம் சொல்ல போய் மிஸ்டர், சொல்லு. யார் காரணம் சொல்லு? அனிதா, அனிதா, அனிதா. Full of roses, Harsha, Mursha, all fall down. Ringa, ringa roses, pocket full of roses, Harsha, Mursha, all fall down. நீங்க எங்கம்மா வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும்டா. இது என்ன? அம்மா, இது வந்து நான் சொல்றேன்மா. சாமி கும்பிட நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். இவர் என் பின்னாலேயே துரத்திட்டு வந்தார். நடு ரோட்ல மடி என்கிட்ட தவறா நடந்துருச்சார். அதனால தம்மா என் மானத்தை காப்பாத்திக்க இப்படி ஓடி வந்தேன். நல்ல வேலை நீங்க மட்டும் எங்க இல்லைன்னா எங்க எது என்ன இருக்கும் பாருங்க. அம்மா, இவ போய் சொல்றா, போய் சொல்றா. இவ போய் சொல்றான்னு நீ சொல்றியடா? இந்த பொண்ணு சொல்றது உண்மைன்றதுக்கு நீ இன்னொரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்திருக்கியே, அதுவே சாட்சியா இருக்குடா. கடத்திக்கிட்டு வரலம்மா, விரும்பித்தான் வந்தோம். திரும்பி இருப்போம். எங்களை திரும்ப விடாம செஞ்சது இந்த நடத்த கட்டவரம். நடத்த கட்டவன் என்ன சொல்றாரு? அவர் நடந்துகிட்ட விதத்தை பாருங்கம்மா. நான் கட்டி ஓடி வந்தேன்னா இவருடைய மிருக வெறிக்கு நான் பலியா இருப்பேன். ஏய், என்ன சொன்னேன்? சாவி என் எதிரிலேயே கையை பிடிச்சு இழுக்கிறீங்க. தனி இடத்துல எப்படி எல்லாம் நடந்துட்டு இது உன் தப்பு இல்லடா. ஒரே பிள்ளையாச்சேன்னு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாரு. அதுக்கு நீ சரியான தண்டனை கொடுத்துட்ட. இதோ பாருமா, நடந்ததெல்லாம் மறந்தது. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என்ன சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கு நான் ரொம்ப சொல்ல கொடுத்துட்டேன். அந்த தெய்வமே உங்க உருவத்துல வந்து என்னை காப்பாத்தினதான் நான் நினைக்கிறேன். உங்களை மறக்கவே மாட்டேன். வரமா, போயிட்டு வாமா. அம்மா, இப்ப தனியா போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேனேஜர், அம்மா, இந்த பொண்ணை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. சரிம்மா, பரப்படுமா. நான் ரொம்ப நல்லவன். உன்ன மாதிரி 4 பொட்ட பிள்ளைங்க நான் பத்தி வச்சிருக்கிறேம்மா. பரவாயில்ல, போயிட்டு வாமா. ஏய், உப்பும் கற்பூரமும் பார்க்கறதுக்கு ஒரே நிறமா தான் இருக்கும். கொளுத்துற போது உண்மை வெளிச்சமாகும். ஜாக்கிரதை. சரிதானே? போ. செய்வாமா. என்னங்க சடலா வண்டிய பிரேக் போட்டு நிறுத்திட்டீங்க? ஒரு சிகரெட் வேணும். ஐயா, எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லீங்க. எனக்கு இருக்கு. ஐயோ, நீங்க பொம்னாட்டியாச்ச சிகரெட் பிடிப்பீங்களா? ரொம்ப பழக்கம் இல்ல. ஒரு நாளைக்கு 2 பாக்கெட். ஆனா விஸ்கி 3 பாட்டில். ஐயோ, எனக்கு பயமா இருக்குல்ல. ஆம்பளை ஆச்சே. இங்க பக்கத்துல ஒரு விஸ்கி கடை இருந்தது. வேண்டாங்க, நான் சிகரெட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். சிகரெட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த போட்டு இங்கே இருக்கட்டும், நான் வந்துடுறேன். ஐயோ, காரை விட்டு போறீங்களா? இல்ல, கார்ல தான் போறீங்க. என்ன நடுத்தருவுல விட்டு போறீங்க? ஐயோ, நிறுத்துங்க. மோசம். ஜெயா, மேனேஜர், அந்த பொண்ணை எங்க இறக்கி விட்டேன்? நான் எங்க இறக்கி விட்டேன்? அந்த பொண்ணுல என்ன நடு தெருவுல அம்போன்னு இறக்கி விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிட்டா. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாமா, கம்பெனி டிரைவர் கட்டு தம்பிய கண்ணாங்க மாதிரி அடிச்சுட்டீங்களா? எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு. ராம், இனிமே இந்த மாதிரி பயங்கரமான இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. சரி மேனேஜர், கூட போயிட்டு கூட கூட்டிட்டு வரேன். இதோட சீட்டு கிழிஞ்சிருவேன். அதெல்லாம் முடியாது ராமு.
திடீர்னு அம்மா வந்திருக்காங்க ஊருக்கு போகணும்னா நான் விட்டுருவேன். இன்னைக்கு நம்ம கோயில் அபிஷேகம் நடக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்துல பிரசாதம் எல்லாம் வரும். இருந்து என் கூட லஞ்ச் சாப்பிட்டு தான் சாப்பிட்டுட்டு திருப்தியாவே போவோமே. கதம்பா லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சார் அந்த பிலிம் விஷயம் பிலிம் தானே என்கிட்ட தான் இருக்குது. சார் அத முதல்ல அவங்கிட்ட கொடுங்க சார். கிடைச்சிருச்சா சார்? இந்த பாருங்கம்மா பிலிம் எப்படி சௌக்கியம் எல்லாம் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு இல்லையா? வந்திருக்கிறதாக தெரிஞ்சது, பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். நீ சொன்னபடிதான் நான் நடந்துட்டு இருக்கேன். அவசியம் உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்குது. ராமு உன் மகன் தானே? அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். நீ அவனை கட்டுப்பாடா வளர்த்திருந்தா அநியாயமா ஒரு பெண்ணை கெடுத்திருக்க மாட்டான். ஓஹோ, அனிதாங்கிற பொண்ணு என் மகனோட உறவாட விட்டது நீதாங்கிறது இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த கட்டுக்கதைகளை நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சுதான் உன்னுடைய திருக்குமாரனின் திருவிளையாடல்களை படம் பிடிச்சே எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பற்றாத ஊற்றாக நான் மாறுவேன், வளைந்தோடும் நதியாக நீ மாறுவாய். பற்றாத ஊற்றாக நான் மாறுவேன், வளைந்தோடும் நதியாக நீ மாறுவாய். காலிபத்தின் கடலில் கரை காடுவோம். ஹரேராம் ஹரேராம் நீ எப்படி படம் பிடிச்சு காட்டினாலும் என் பிள்ளை கெட்டவன்னு நான் நம்ப போறதில்லை. சுத்தி வரைக்கும் வேண்டாம். எதுக்காக இதை என்ன செஞ்சிருக்கேன்? உண்மையை சொல்லு. நான் இப்ப கொள்ளக்கார கங்கு இல்ல, மிஸ்டர் நாகலிங்கம், ஜென்டில்மேன். ஆனா தொழில் மட்டும் பிளாக்மெயில். எல்லாம் இதுக்குதான், வேற எதுக்கு? எதுவும் வேணும். கொஞ்சம் தான், 2 லட்சம் குடுக்கலன்னா இந்த படத்தை உன் மகனுக்கு பொண்ணு பாக்குற இடத்துல எல்லாம் காட்டுவேன். நீ கௌரவம் எதிர்பார்க்கிற இடத்துல எல்லாம் ஓட்டுவேன். உன் மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்கும். சுருக்கமா சொன்னா உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேன். உயிருக்குயிரான அவரை இழந்து என் பிள்ளைக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் குடும்பத்துல தலையிடாத. அதுக்கு 2 லட்சம் இல்ல, 4 லட்சம் தரேன். ஓகே, இட்ஸ் a deal. பணத்தை எப்ப தர்றேன்? ஊருக்கு போய் நாளைக்கு கொண்டு வந்துடுறேன். சரி, நீ பணத்தை கொடுத்த உடனே நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் என்னால உனக்கு எந்த கஷ்டம் இருக்காது. ஆனா நீ பணம் கொடுக்கிற வரல உன் மகன் என் கண் பார்வையில இதே ஊர்ல இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இத பத்தி நீ யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்ன உனக்கு ஒரே மகன், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். பி கேர்ஃபுல். சாரி ஃபார் தி ட்ரபிள். அந்த அம்மா சொன்னபடி நடக்கல. இதுக்கு நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நானே போய் என் பொண்ணை கண்டுபிடிச்சு அவளை கூட்டிக்கிட்டு போனவன் யாருன்னு பார்த்து அவனை நேரா நிக்க வச்சு சுட போறேன். தனியா போவாத இல்லைன்னா கூட நானும் துணைக்கு வர்றேன். கூட நீ வந்தா உன் பியூன் வேலை என்னடாவும்? அது நேற்றே போச்சு. ஏன், என்ன தப்புன்னு? வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் துட்டு கட்சிது பார்வை கட்சிக்கின மழையா பிராந்தி சாப்பிட கூடாது. வசதி இல்ல, மட்ட சரக்காச்சா போதை ஏறிச்சு, அது அப்படிதான் வாரிச்சு. என்ன பண்ண தெரியுமா, 5 மணிக்கு அடிக்க வேண்டிய காலேஜ் மணிய 3 மணிக்கு அடின்னு அடிச்சுட்டேன். என் வேலைக்கே மணி அடிச்சு வீட்டுக்கு மழையா அது என்னடா போத 1 மணிக்கே அடிக்கணும்டா. ஆமா, அதனாலதான் எனக்கு மணி அடிச்சு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. பரவாயில்ல, அவங்க மணி அடிச்சாடணும். நீ என் பின்னால மணி அடிச்சுக்கிட்டே வா, சாத்தனூர் போல. கமான் ஷாப். ஏமா நாம புறப்படலாமா? வேண்டாம்ப்பா லதா, இப்பதான் நான் உங்க அப்பாவுக்கு ட்ரங்கால் போட்டு பேசினேன். இன்னும் அவங்க கோவம் தணிஞ்சதா தெரியல. இந்த நிலைமையில நான் உங்களை கூட்டிட்டு போனா முடிவு நல்லா இருக்காது. அதனால நான் மட்டும் நேர்ல போய் எப்படி பேசணுமோ அப்படியெல்லாம் பேசி உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு போறேன். குட் ஐடியா. மேனேஜர், அம்மாவை பத்திரமா அழைச்சு போங்க. வேண்டாண்டா, அவர் இங்கதான் இருக்க போறாரு. இந்தாங்க வரேம்மா. வரேடாமு. சரிம்மா. இல்லைங்க, இவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. அவங்க வெளியே போனா
ஆபத்து. அவங்களுக்கு மட்டுமா ஆபத்து? எனக்கும் தான் ஆபத்து. விளையாட்டுத்தனமா இருந்துடாதீங்க. கோட்டை விட்டீங்க, கிளியறது ஏசிட்டாச்சு. கோட்டை விட்டுடுவோனா? சரி சரி, ஜாக்கிரதை. என்னையா ஆளாளுக்கு ஒண்ணு எடுக்கிறான்றீங்க, குடுக்கிறான்றீங்க. குடும்பம் ஏறி போடாம இந்த ஒரு குடுமி அடிக்கிறதுக்கு 4 கல்லா பசங்க ஒரு தாடி தக்கமா தான் இருக்கு. கொண்டி கொண்டி வாங்கடா, உங்களை சதுரம் கட்டு அடிக்கிறேன். பாத்தீங்களா அக்கிரமத்தை? இப்படி எப்படின்னா வந்தா போக வேண்டியதானே. நான் ஒன்னோட பெரிய கில்லாடி. எல்லாரும் ஆளை பார்த்து தான் இடம் போடுவாங்க, நான் நிழலை பார்த்து இடம் போடுறேன். நான் இருட்டுல நிப்பானே, நீங்க எப்படி இடம் போடுவீங்க? லைட் போட்டு இடம். இப்பதான் கரண்ட் கட் ஆச்சு. அந்த இங்கிலி போச்செல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. நீ பட்டிக்காட்டான் மறந்துட்டேன். உன் பேர் என்ன? குடிமி கோதண்டம். குடுமி கோதண்டம். குடுமி அசோக், வாய கூட. இனிமே நீ என்னை ஏமாத்த முடியாது. எப்படிங்க ஏமாத்த முடியும்? என் குடுமையே உங்க கையில இருக்குது. முழுக்க முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு வேறவா? என்னுடைய ஒரிஜினல் சொரூபத்தை நான் காட்டிடுறேன். வெரி குட், அதான் புத்திசாலித்தனம். ஆமா சார், என்னுடைய உண்மையான பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய பேர் மட்டுமல்ல, உன்னுடைய சரித்திரத்தையே பேப்பர்ல போட்டிருக்காங்க போலீஸ்காரங்க. போட்டோவோட. போட்டோவையே போட்டுட்டாங்க. நீ சாதாரண ஆள் இல்ல, கள்ள நோட்டு அடிக்கிற கோஷ்டியில ஒரு முக்கியமான நபர். உண்மைதாங்க. இப்பதான் ஜெயில இருந்து தப்பி வந்திருக்க. உண்மைதாங்க. உன்னை வன போட்டு தேடிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. 100க்கு 100 உண்மைங்க. எங்க நீங்களும் ஒரு நல்ல கிரிமினல், நானும் ஒரு நல்ல கிரிமினல். 2 பேரும் ஒரே இனம். என்ன காட்டி கொடுத்துறாங்க. பட் ஒன் திங், என்னங்க, நான் அடிக்கடி தொழில பாத்தீங்க. நானும் அப்படிதான். முதல்ல பிளேடு, அதுக்கப்புறம் கத்திரிக்கோள், இப்ப கள்ள நோட்டு, அடுத்தது அரசியல். எனக்கு இந்த கள்ள நோட்டு அடிக்கிற பிசினஸ்ல முன்னாலே ஆர்வம் உண்டு. நீங்க என்னுடைய ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்க சம்மதிச்சா நாம 2 பேரும் முழு மூச்சோட அந்த தொழில இறங்கலாம். நாட்டுக்கு சேவை செய்ய நான் எப்பவுமே ரெடிங்க. இங்க ஒரு சக்கர வசதிகள் உண்டு. உடனே வேலை ஆரம்பி. முதல் நோட்டை நான் எப்ப பார்க்கலாம்? அடுத்த 5வது நாள் அம்மா மாட்டேன். அந்த வெளிச்சத்துல பார்த்துருவோம். ப்ரொசீட் இமிடியேட். ஏட்ட நாய் மாதிரி அங்கேயும் இங்கே அலைஞ்சிட்டு இருக்கான் பாரு. நந்தி நந்தி. எது எதுக்கோ யோசனை சொல்லுவீங்க. இவரை ஏமாத்தி தப்பிச்சுட்டு போறதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்களேன். தம்பி, ஜலம் சலம் சொல்லி என் பேரை ஈர மாத்தாத. முழுசா அருணாச்சலம் கூப்பிடு. கத்துற விடுகதை என்ன? நீ வீர விடுவேங்கிறதுக்காக ஒரு விடுகதை சொல்லாம கூப்பிட்டேன். விடுகதையா? இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட விட்ட கதையா இல்ல விடாத கதையா? இது லேட்டஸ்ட். அருமையா இருக்கும். சொல்லு பாப்போம். ஒரு பட்டிக்காட்டா ஒருத்தன் பொண்ண மாதிரி ஜூக்கு போனான். மிருக காட்சி சாலைக்கு. ஆமா, அங்க ஒரு குரங்க பார்த்தா, அப்புறம் ஒரு கோட்டான பார்த்தா, அப்புறம் ஒரு என்ன என்ன காட்டி காட்டி சொல்லாத. அதப்புல அது ஒன்ன மாதிரியே இருந்தது. கதைக்கு வாங்க. கதைக்கு பக்கத்துல ஒரு கூண்ட பார்த்தேன். குருவி கூண்டா? இல்ல, பெரிய கூண்டு. கூண்டுக்குள்ள என்னது இது? சிங்கம். சிங்கம். சிங்கம் ரெங்கம்? ஆமா, ஆண் சிங்கம். பெண் சிங்கம். இது கையிலே கதைக்கு சொல்லு தம்பி. பட்டி காட்டா சிங்கத்தை பார்த்தானா? அவன் எங்க சிங்கத்தை பார்த்தான்? எதை பார்த்தான்? கூண்டுல பூட்டி இருந்த பூட்டை பார்த்தான். பக்கத்துல போனான், ஆட்டி பார்த்தான், குலுக்கி பார்த்தான். எதை? ஓ, சிங்கத்தையா? பூட்டை. பூட்டு என்னாச்சு? கையோட வந்து. அப்புறம் என்னது இது? இப்படி ஒரு கஜனை சிங்கம். அப்புறம் அப்படி ஒரு அறை. அப்புறம் கூண்டோட கதவு மேல. ஓஹோ, அப்புறம் இப்படி ஒரு பாத்திரம். தம்பி, ஆக்சன் வேண்டாம், பசனை மட்டும் போதும். அப்புறம் அப்புறம் நீ முதல்ல இறங்கி. இடுப்பு வலி தாங்கல. சிங்கம் என்ன ஆச்சு? சிங்கம் கூண்டை விட்டு வெளியில போயிடுச்சு. எப்படி போச்சு? இப்படி பார்த்துட்டு சிங்கம் நாங்க இங்க, கதவு திறந்திருக்கு. பட்டி காட்டா நீ நல்ல கதவு திறந்திருக்கு. சிங்கம் நீங்க, பட்டி காட்டா இங்க, நான்
சிங்க பாய்க்காட்டம் எப்படி தப்பிச்சுக்குவான்? என்ன இலையும் தெரியாதா? தம்பி, இப்பொழுது சிங்கம் என்ன செய்யும்? பூட்டை இழக்கும், அப்புறம் கதவை பூட்டும், அப்புறம் டாட்டா சொல்லும். பூந்தோட்டம் ஒன்று கண்ணில் பட்டது, நீரோட்டம் வந்து என்னை தொட்டது. பூந்தோட்டம் ஒன்று கண்ணில் பட்டது, நீரோட்டம் வந்து என்னை தொட்டது. வாடைத்தான் பூவைத்தான் முத்தம் இட்டது, பூவுந்தான் வெள்ளத்தான் நாடம் விட்டது. பூந்தோட்டம் ஒன்று கண்ணில் பட்டது, நீரோட்டம் வந்து என்னை ஆயிரம் தடவை அள்ளி எடுப்பேன், நான் ஆரம்ப பாடம் சொல்லிக் கொடுத்தேன். ஆயிரம் தடவை அள்ளி எடுப்பேன், நான் ஆரம்ப பாடம் சொல்லிக் கொடுப்பேன். மேலகட்டிறந்து நான் தரும் விருந்து, மேலகட்டிறந்து நான் தரும் விருந்து, கண்ணம் என்னும் கிண்ணம் கொண்டு உண்ண தருவேன். பூந்தோட்டம் ஒன்று கண்ணில் பட்டது, நீரோட்டம் வந்து என்னை தொட்டது. பாவையின் இதழ்கள் தங்கச்சி மிழோ, அது பேசிடும் மொழிகள் தந்த தமிழோ. பாவையின் இதழ்கள் தங்கச்சி மிழோ, அது பேசிடும் மொழிகள் தந்த தமிழோ. மெல்லிடை வளைத்து மன்னவன் அணைத்து, மெல்லிடை வளைத்து மன்னவன் அணைத்து, சொல்ல சொல்ல உள்ளம் பொங்கும் வெள்ளம் என்னவோ. பூந்தோட்டம் ஒன்று கண்ணில் பட்டது, நீரோட்டம் வந்து என்னை தொட்டது. பூந்தோட்டம் ஒன்று கண்ணில் பட்டது, நீரோட்டம் வந்து என்னை தொட்டது. வாடைத்தான் பூவைத்தான் முத்தம் இட்டது, பூவுந்தான் மெல்லத்தான் நாளம் விட்டது. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. ஏமா போற விஷயம் என்னாச்சு சொல்லுங்கம்மா. நல்ல செய்திதான். லதா, உங்க அப்பா கிட்ட பேசி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கையோட அழைச்சிட்டு வர சொல்லிட்டாரு. ஏன் நான் முடிக்கிறேன்? எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு ஆச்சரியப்படுறியா? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல கார் எடுத்துட்டு போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு வா. நீ கூட போயிட்டு வாமா. போடா. என்ன எனக்கு புரியாத கவை இருக்கட்டுண்டா. பயங்கர புரியுது. என்னம்மா அது? ஏமா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எதை சொல்லாம இருந்தா நல்லதுன்னு இதுவரைக்கும் நான் நினைச்சிருந்தேன். அது சொன்னாதான் நல்லதுங்கிற நிலைமையை இப்போ நீ உருவாக்கிட்டேன். பரவாயில்லப்பா, சொல்லிடு சொல்லிடு. அந்த பயங்கரமான கொடுமை நடந்தப்போ உனக்கு 5 வயசு இருக்கும். நினைவு தங்காத சிறு பிள்ளை நீ. அந்த நேரத்துல ஒரு நாள் முடியாது. அப்பா பார்க்காம நான் தூங்க மாட்டேன். அப்ப வருவார். நீ வாடா வாடா அண்ணா. போமா, 1 மாசமா இப்படிதான் சொல்றேன். நான் தூங்கினதுக்கு அப்புறம் அப்பா வர்றாரு, நான் ஏழுக்கு முன்னால அப்பா போறாரு. இன்னைக்கு எப்படியாவது அப்பாவை பார்த்துதான் தூங்குவேன். அது ஏண்டா இப்படி ஓடிக்கிட்டே இருக்க? சும்மா என்ன தூக்கம் வராது, அதனால தான் நான் வர்றேன். போக்கிரு பயல, நான் சொல்றது கேளுடா. உங்க அப்பா ஒரு பெரிய கொள்ளைக்காரனை பிடிச்சு போயிருக்காரு. போமா, அவனை பிடிச்சு எவ்வளவு நாளா
நானா இருந்தா ஒரே நிமிஷம் லபுக்குன்னு பிடிச்சிடும். அவ்வளவு சுலபமா பிடிக்கிற மாதிரி கொள்ளைக்காரன் நம்ம எதிர்த்து வரமாட்டாண்டா. 17 அடிச்சு 15 ரொம்ப உஷாரா இருக்கான். நம்ம பிள்ளைய நல்லா இருக்கு. நீங்க குழந்தை மாதிரி விளையாடு. குடுங்க பாட்டி. நீங்க கூட இதை வச்சுட்டு வரேன். அதுக்குள்ள வாங்க. ராமு என்னடா இது? உன் பேச்சு டூக்கை. அப்பா என்ன தப்பு பண்ணாரு? ஏன் ஒரு மாசமா என் கண்ணுல படல? என் உத்தியோகம் எப்படிடா? உத்தியோகம் பெருசா நான் பெருசா? போலீஸ் உடையில இருக்கிற போது பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. அவன் ஒரு பெரிய கொள்ளக்காரன். அவனை பிடிக்கிறதுக்காக சரி அதெல்லாம் இருக்கு. முடியாது. அவன் யாரு சொல்லு. டேய், வீண வித்வானுக்கு விரல கட்டி இருக்கிற மாதிரி போலீஸ் உத்தியோகத்தனுக்கு குழந்தை குட்டிங்க இருக்கிறது. சரி சொல்றேன். ஒரு பெரிய கொள்ளக்காரன். அவன் பேரு கங்குன்னு. அவன் ரொம்ப பயங்கரமானவன். அவனை பிடிக்கிறதுக்காக 3 மாசமா நான் வேலை பிரிச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்காவது பிடிச்சிட்டீங்களா? ஏன் உனக்கு கிண்டலா இருக்கா? நிச்சயமா நான் அவனை பிடிக்கத்தான் போறேன். இந்த பாரு, நான் வச்சிருக்கிற பொறியில அவனும் அவன் கூட்டமும் நாளைக்கு விடத்தான் போகுது. எனக்கு குறிதான் வச்ச. நான் உனக்கு குறியே வச்சுட்டேன். என்ன முழிக்கிற? வேண்டாம். என் வாழ்வுக்கு ஆதாரமா இருந்து என் தெய்வத்தை தான் துடிக்க துடிக்க கொண்டுட்டீங்களே. மிஞ்சி இருக்கிற இந்த பச்சை பிள்ளையாவது விட்டுடுங்க ஐயா. சரி, ஆனா ஒரு நிபந்தனை. நான் இங்க வந்ததையோ உன் புருஷனை கொன்னதையோ யாருக்கும் சொல்லக்கூடாது. போலீஸ்க்கு தகவல் கொடுக்க கூடாது. நீர் ஏதாவது செஞ்ச மகனும் உயிரோட இருக்க மாட்டான். இல்லையா? இல்ல, சத்தியமா யாருகிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன்.
கடமையை செய்ய துணிஞ்ச உங்க அப்பாவை என் கண்ணெதிரே அந்த பாவை சுட்டு கொண்டுட்டு சுட்டது யாருங்கிற விஷயத்தை வெளியே சொன்னா உன் பிள்ளையும் கொண்டுடுவேன்னு பயமுறுத்தி போயிட்டாண்டா. உன்னையாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை உங்ககிட்டயும் சொல்லாம தப்பு பண்ணிட்டீங்கம்மா, தப்பு பண்ணிட்டீங்க. உங்க வாழ்வை கெடுத்த பாவிய ரொம்ப நாளைக்கு வாழ விட்டுட்டீங்க. இப்போ ஒண்ணு மிஞ்சி போயிடல. அவன் யாருன்னு சொல்லுங்க. எந்த கூட்டத்தோட மோதணும்னு நீ துடிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த கூட்டத்தோட தலைவன் தாப்பா. அவன் தான் யாருன்னு கேக்குறேம்மா. அவன் எங்க இருக்கா? அவன் பேர் என்னன்னு சொல்லுங்க. அவரை நான் பழிக்க போய் வாங்க அவளை போறது இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். நீ 1000 தடவை கேட்டாலும் நான் சொல்லவே மாட்டேன். ஆபத்தை விட்டு வாங்காது. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபடாது. இதோ உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க தாவப்பா. நானாவது கல்யாணம் ஆன பிறகு இந்த கோலத்துல நிக்கிறேன். ஆனா கல்யாணம் ஆகாத இவளை என் கோலத்துல நிறுத்திடாதப்பா, என் கோலத்துல நிறுத்திடாது. ஞாபகம் மூட்டை பாருங்க. ஆனா பங்காரு மேல பாஜா. எந்த பங்காரு? இந்த காலேஜ்ல எல்லாரும் நல்லா வாங்கி கேட்ட தண்ணு தண்ணு விட்டு நிற்பான். அவன் ஒரு குடிகார பையன். அவன் கிரான கர்னல் இல்ல, கர்னல் இந்த பகல் குடிகாரன் சல்பேட்டா இருக்கிறாங்க. அவன் பின்னாடியே டாவு காட்டி நிற்பான். அப்ப இந்த கர்னல் பையலும் அவனும் எங்கேயோ குடிச்சிருக்கணும் இல்ல. இப்ப நான் ஏதாவது சுடணுமே, துப்பாக்கி வீணா கையில வச்சிருக்கேன். இந்த சுடுற புத்தி உங்க பரம்பரையை விட்டே போகாது பத்தியா? இல்ல சுற்றணும் ஏதாவது. இப்போ வெளியூர்ல வந்து அம்மாவும் பிள்ளை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? நான் இல்ல, அதனாலதான் ரொம்ப பயப்படுறேன். ஆமா. யாராரு? நீ முதல்ல தேடு. ஷூட் பண்ண வெட்டாடு பாரு. கர்னல் கிட்ட ஓடுறேன். கர்னல் கிட்ட நைனா புலி புடவை கட்டின்னு இருக்குது. இது இப்பிடா. இப்பி அது நெய். எங்க அந்த பிரி இங்க போய் புலி போர்வையை போத்தின்னு படுத்து இருக்குது. புலி
சிங்க புலி அங்க புலி வாயிலிருந்து பூனை வருது. மழையா புலி பயத்துல வாயில குட்டி போட்டது. குட்டியா இருந்தாலும் புலி புலிதான். வா டேல கமான். ஏங்கிட்டியா ஏங்கிட்டியா வங்கே வா. மாறு மாறு ஒண்ணு நீமா கூடாது பங்காரு. எடா போட்டாவ இந்த புலியை நம்ம சாவடிக்கிறதுக்கு உதவியா இருந்தவங்க கூப்பிடுவோம். ஏ இஸ்மேல் தலையா வா வா வா. ஏ எப்படி வா ஏண்டா அங்காரு இந்த பையனை பார்த்தா நம்ம பொண்ணு சாயல் இல்ல. பாவம் அது யார் பெற்ற பொண்ணும். இதுக்குதான் 2 பேரும் ஓவரா குடிக்க கூடாதுன்றது. ஒருத்தராவது சரியா இருக்கணும்னா கரெக்ட். நீ போட்டா கேடு. அவன் வச்ச புலியை சுட்டு பேப்பர்ல போடுறான். நம்ம நெஜ புலியை சுட்டு எடுத்திருக்கோம். எல்லா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தா சினிமாவில நம்மள புக் பண்ணுவாங்க. நீ மட்டும் என்னடா நம்ம புலி நீங்க சாவல சாவல ரெடி ஸ்டார்ட். ஐயோ புலி உடாதே 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 உடாதே. அனிதா, நீ உயிர் இருக்கிறது அந்த ராமு தெரிஞ்சுக்கிட்டதுனால தன்னை குற்றவாளி ஆக்க முடியாதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் துணிஞ்சு நம்ம கூட்டத்தையே தாக்கியிருக்கான். ஏன் சொல்ல கேட்காம நீ எதுக்காக வெளியே போனேன்? தகுந்த காரணம் தேவை. மன்னிச்சிடுங்க அங்கிள். நான் மணியை பார்க்கத்தான் போனேன். ஓ வாட் a fool I am. நாட்டு விஷயம் நம்மளுக்கு நோட்டு விஷயம் கேட்கிற நாட்டு விஷயம் இல்ல. அதுவா ராத்திரி எல்லாம் படாத பாடுபட்டு தயார் பண்ணிட்டான். என்னது நான் கள்ள நோட்டை பத்தி கேட்கிறேன். நாற்பது பக்கத்துல அந்த நோட்டை தயார் பண்ற எல்லாம் இந்த நோட்ல தாங்க அடங்கி இருக்குது. பாதாம் பருப்பு 10 வீசை, பிஸ்தா பருப்பு 12 வீசை, அக்ரோட் பருப்பு 6 வீசை. 6 வீசையா? அது என்ன பருப்பு? அக்ரோட் பருப்பு முக்கியமான பருப்புங்க. 6க்கு பக்கத்துல ஒண்ணு பூந்து இருக்கு, கவனிங்க. 16 வீசை 16 வீசை. விட்டுட்டு படிக்கிறாருங்க. முந்திரி பருப்பு 30 வீசை. என்ன மேன் நோட்டு தயார் பண்றது தேவையானது சொல்லுங்க. உடம்பு தயார் பண்றது தேவையானது சொல்லிருக்கிறேன். உடம்ப தயார் பண்ணதுக்கு அப்புறம் தான் நோட்டையே தயார் பண்ண முடியுங்க. ஐயா திடீர்னு போலீஸ்ல மாட்டிட்டோம். லாக்கப்ல தள்ளி முட்டி முட்டி கட்டி ரிவிட்ட கட்டிட்டு வரேன். தாங்கிறதுக்கு பலவானா? எங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த பருப்புகள் எல்லாம் நல்லா பொடி செஞ்சு முடிஞ்சா அரைச்சு சினிமா கொட்டாவே இல்லாத ஊரா பார்த்து அங்க மேல ஒழுங்கான சீம பசும்பால்ல 3 மாசம் கலந்து குடிச்சோம்னா நல்ல பலம் ஏற்படும். ஏன் இந்த ஊர்ல இருக்கிற பசும்பால்ல கலந்து குடிச்சா பலம் வராதா? இந்த ஊர் பசுவெல்லாம் வைக்கோலா சாப்பிடுது. ஏன் சர்டிபிகேட், அதாவது அடல்ட் ஒன்லி. சினிமா போஸ்டர்களா பார்த்து தின்னுட்டு ஆடி ஆடி பால் கறக்குது. அதுவும் கொஞ்சம் கறக்குது. அந்த பாலை நம்ம குடிச்சோம்னா ஒரே செக்ஸியான நினைப்புகள். பலம் வர்றதுக்கு பதிலா பலகீனம் தான். உனக்கு நோட் அடிக்க தெரியுமா? தெரியாது. ஐயோ அவசரப்பட்டு குதிரையை தட்டி விட்டுட்டாருங்க. சத்தியமா எனக்கு நோட் அடிக்க தெரியாது. இதெல்லாம் எக்ஸ்பர்ட் என் குருநாதர். அவர் அடிப்பார், நான் புழக்கத்துல விடுவேன். கௌரவத்துக்கு ஆசைப்பட்டு அடிப்பேன்னு சொல்லிட்டேன். நோட்டு ஆல்ரைட். குருநாதர் எங்க இருக்கிறாரு? தற்சமயம் அமெரிக்காவில ஹானோலுலுல இருக்கிறாருங்க. அங்க ஒரு கோஷ்டி இருக்குது. அவங்களுக்கு எப்படி அடிக்கிறதுன்னு கத்து கொடுக்க போயிருக்காரு நோட்டை. அது மட்டும் இல்லாம நோட் அடிக்கிற புது மிஷின் எல்லாம் வாங்க போறாரு. நீங்க பர்மிஷன் கொடுத்தா மிஷினோடு அவரை நான் இங்க இறக்கிறேன். ஆல்ரைட். நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உடனே வரைக்கும் வர சொல்லு. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஓகே டபுள் ஓகே சார். அசோக் என்ன பார்த்தா உங்க வாத்தியார் பேர் என்ன? நிரோத்குமார். நிரோத்குமார்? ஆமா, நிரோத கண்டுபிடிச்சதே அவங்க அப்பா தானே. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் அடங்கிருக்கு. என்னையா முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயம் அப்படி என்னையா விஷயம்? என்ன உனக்கு அவ்வளவு சரி வேண்டாம் விடு. சொல்லு சொல்லு. நிரோத அவங்க அப்பா இருக்காரு, அவருக்கு அமெரிக்கா பொண்டாட்டிக்கு பிறந்தது 9 பசங்க, ஜெர்மன் பொண்டாட்டிக்கு பிறந்தது 11 பசங்க, இந்தியா பொண்டாட்டிக்கு பிறந்தது தான் இந்த நிரோது. அனாவசியமா இருக்குன்னு இங்கே விட்டு விட்டார். அம்மா கூட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா. இது உனக்கு புது ஃப்ரெண்ட்.
விவரம் எல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல உள்ள அழைச்சு. வாங்க வாங்க, புது ஃப்ரெண்டு வாடா. கதம்பா, ட்ரெஸ் எங்க மாத்திக்கலாம். வாங்க வாங்க. மாமா மாமா, இங்க யாருங்க இருக்காங்க மாமா? கதம்பா அக்காவும் அவங்க அப்பாவும். அடேங்கப்பா, 2 பேருக்கா இவ்வளவு பெரிய வீடு? நாங்க 200 பேரு ஒரே ரூம்ல இருக்கோம் மாமா. How are you? Fine sir. அப்பா, அடடே மணி, நீ எப்படி வந்தீங்க? இது உங்க வீடாப்பா? ஆமா. என்ன சார் இவன் உங்க அப்பாங்களா? என்னுடைய அநாத விடுதியில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் என்ன அன்பா அப்பா அந்த அப்பா கூப்பிடுவோம். இது எப்படி தெரியும் உனக்கு? என்னையும் அம்மாவையும் 2 மரட்டு பசங்க அடிச்சு கொல்ல பார்த்தாங்க. அப்ப இந்த மாமா தான் வந்து காப்பாத்தினாரு. அப்படியா? சொல்றதெல்லாம் இருந்தாங்க. உண்மைதான் சார். அனிதான் ஒரு பொண்ணு பைத்தியக்காரி மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தினான்னு சொன்னேன் பாருங்க. ஆமா. அவளுடைய மகன் தான் இவன். உண்மையில பார்க்க போனா அனிதா ரொம்ப நல்லவ சார். நல்லவளா அவ? ஆமா சார். நான் தேடிட்டு இருக்கிற கொள்ளக்கூட்ட தலைவன் தான் அவளை இப்படி எல்லாம் நடிக்க சொன்னான். இந்த பச்சை குழந்தைய கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கான் சார் அந்த சண்டாளன். சண்டாளன்னு சொல்லாதே, வரம சண்டாளன்னு சொல்லு. அவன் எங்க இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆமா, அந்த அனிதா எங்க இருக்கா? அம்மா இங்கதான் இருக்காங்க. அம்மா அம்மா, இங்க வா. அம்மா இங்க வா. அம்மா அம்மா, அனிதா, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் கட்டு என்ன என்ன பாக்குறேன். ராமு எங்க இருக்க நீ? அனிதா, மணி 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 மணி, அங்கே அவங்க 2 பேரும் இல்லையா? எங்கேயும் காணும். அனிதாவையும் குழந்தையும் கொலை செய்ய முயற்சி பண்ணவங்க தான் இங்கேயும் தொடர்ந்து வந்திருக்கோம். அப்படின்னா அவங்கதான் அவங்களை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. சந்தேகப்படுங்க? சந்தேகப்படல சார், நான் நிச்சயமா நம்புறேன். ஏன் சார் சிரிக்கிறீங்க? நீ ஒரு சரியான அப்பாவின்றத அனிதா நல்லா புரிஞ்சுக்கிட்டாப்பா. என்ன சார் சொல்றீங்க? முதல்ல ஹிஸ்டீரியாக்காரி மாதிரி உன்னை ஏமாத்திருக்கா, அப்புறம் செத்தவ மாதிரி ஏமாத்திருக்கா. இப்ப ஏதோ ஒரு கட்டுக்கதையை சொல்லி உன்னை ஏமாத்திருக்கா. தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கா, நீ ஏமாந்துட்டே இருக்க. என்னால் நம்பவே முடியலையே. ஹலோ, நான் தான் நாகு பேசுறேன். லதா பேசுறேன். யாரு? லதாவா? தயவு செய்து ராம கூப்பிடுறீங்களா? ராமு, லதா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ லதா, நான் ராமு பேசுறேன். நான் அனிதா பேசுறேன். எந்த கொள்ள கூட்ட தலைவனை நீங்க தேடிட்டு இருக்கீங்களோ அவன் வேற எங்கேயும் இல்ல. ஒரு கால் ஊனமான அந்த பயங்கர ஆசாமி கோட்டல் சொர்க்கத்தினுடைய முதலாளி. அவனை நம்பித்தான் நாகப்பாம்பை நம்பின காக்காய் போல நான் மோசம் போனேன். உண்மையாவா? அமரன், நான் சொல்றது பொய் இல்லை, சத்தியம். நல்லவனை போல நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நயவஞ்சகனை, பல பெண்களோட சாலிய பறிச்ச சண்டாளனை, பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம படுகொலை செய்ய துணிஞ்ச அந்த பாவிய சும்மா விடக்கூடாது. நீங்க ஒன்றும் தெரியாது போல அவங்ககிட்ட பக்குவமா பேசிட்டீங்க. நான் போலீஸுக்கு போன் பண்ணி அவங்களை அங்கேயே கூட்டிட்டு வந்தேன். நல்லவனை போல நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நயவஞ்சகனை, பல பெண்களோட சாலிய பறிச்ச சண்டாளனை, பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம படுகொலை செய்ய துணிஞ்ச அந்த பாவிய சும்மா விடக்கூடாது. என்ன சார் அந்த குதிரை பேர ஓல்டு லேடி, அது எப்படி சார் வேகமா வந்து மூக்க நீட்டும்? இந்த வாரம் ஜம்போ ஜெட்டு குதிரை மேல கட்டுங்க சார். விமான வேகத்துல ஓடியாந்து நிச்சயமா உங்க டிக்கெட்டை பாஸ் ஆச்சு சார். இந்த ஜம்போ ஜெட்டு குதிரையினுடைய அம்மா பேரு டாமோ ஜெட்டு. அது அமெரிக்கா குதிரை. இந்தியாவுக்கு விமானத்துல கொண்டு வர்ற போது போட்ட குட்டி தான் இது. விமானத்துல போட்ட குட்டியா? கீழே வந்துருக்கு. என்னடா சுத்த லூசா இருக்கிறீங்க? விமானத்துல சன்னல் வழியாவா கூட்டி போட்டுது கீழே உணர்ந்துச்சு. உயிரோட திரும்ப மாட்டேன்.
உங்களுக்காக நான் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கேன். எனக்காக நீங்க செய்யற ஒரே பாவமா நினைச்சு என்ன விட்டுடுங்க. என் பையனுக்காக கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். Please. All right. Last chance. மணி, 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 அம்மா, அம்மா. நான் இங்க கேள்விப்பட்டேன். ராம மாமா கிட்ட போவோம். யாரு? இன்ஸ்பெக்டரோட வேண்டுட்டேன். ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன். கம்ப்ளைண்டா? ஆமா. என்னங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன். ஹலோ, ராமு ஃப்ரெண்டா? உன் பேர் என்னங்க? ராமு தான். உன் ஃப்ரெண்ட பேசிட்டு வரதெல்லாம் மொத்தமா பேசிட்டு வரக்கூடாது. ஏதோ பாக்கி இருக்கலாம் பேசு. என் ஃப்ரெண்டா? ஹலோ ராமு, இங்கே. ராமு, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க விஷயம் எனக்கு எப்படி தெரியும் சேகிரியா? என் பார்வையில இருந்து தப்பி நீ எதையும் செய்ய முடியாது. ஒரு தாயை உயிரோட பார்க்கணும்னா போலீஸ்ல புகார் கொடுக்கறத விட்டு நான் சொல்றபடி செய். உனக்கு எனக்கு இருக்கிறது ஒரே பிரச்சனை, 4 லட்சம் ரூபாய். உடனே அதை எடுத்துக்கிட்டு செங்கோட ஏரிக்கரைக்கு பக்கத்துல இருக்கிற குன்றுக்கு வா. அப்படி இல்ல உன் தாயை உயிரோட பார்க்கவே முடியாது. ஜாக்கிரதை. இப்போ உன் தாயை பேச சொல்றேன், கேட்டுக்க. ராம், நான் எந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கும் போது நீ தடுத்தியோ அந்த பணத்தை நீயே கொண்டு வந்து கொடுக்கிற நிலைமையை உருவாக்கிட்டாங்க. ஆனா இப்ப நான் சொல்றது கேளு. என் உயிரே போனாலும் பரவாயில்லை, இவங்க பயமுறுத்தலுக்கு பணிஞ்சு பணத்தை கொண்டு வராது. நம்ம சொத்தெல்லாம் செலவானாலும் பரவாயில்லை, இவனையும் இவன் கூட்டத்தையும் அடியோடு அழிக்கணும். ஏன்னா என்ன போல நிலைமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது. உன்னை போல நிலைமை எந்த மகனுக்குமே வரக்கூடாது. ராமு, செய்ய போறியா இல்ல நான் சொன்னபடி நாளை காலையில 6 மணிக்கு பணத்தோட வந்து என்ன சந்திக்க போறியா? நீங்க சொன்னபடி சொன்ன இடத்துல காலையில 6 மணிக்கு நான் பணத்தோட காது. வெரி குட், வெரி குட். பணத்தோட போறாரா? இந்த ஆளு குதிரை வேலை கட்ட போறாரா? பயமா இருக்கு. நானும் கூட வரேன். தயவு செஞ்சு சொன்னோம்னா அதெல்லாம் விட்டு ஏற வேண்டிய மேடம். ஐயா நான் வரேன். பயந்து போகுது. பயா பயா. வெல்கம் ராமு, பணத்தோட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ பேச தேவையில்லை, நான் சொல்றபடி செய். இப்ப மணி 6. இன்னும் 1/2 மணி நேரத்துல, அதாவது 6:30க்கு புலிக்குகை பக்கம் இருக்கிற தியாகிகள் நிறைவு சின்னத்துக்கு நீ வரணும். 8 மைலாச்சு. எப்படி வரதுன்னு யோசிக்கிறியா? ஓடித்தான் வரணும். ஒரு நிமிஷம் தாமதமானாலும் உன் தாயை உயிரோட பார்க்க முடியாது. கமான், குயிக். என்ன வாத்தியார ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுங்க போற? கொடுத்துட்டு போ வாத்தியார. சும்மா கொடுக்க மாட்டாரு, நம்ம ஏதாவது கொடுத்தா அவரு கொடுப்பாரு. இல்லையா வாத்தியார? கொடுக்க. கங்க்ராச்சுலேஷன் ராமு, உன் தாயை நீ காப்பாத்துட்டு. உன்னை பணத்தோட வர சொல்லல தவிர கன்னோட வர சொல்லல.
ராமு, உன்னை ஓடி வர சொன்னதுக்கு 2 காரணங்கள் உண்டு. ஒண்ணு, நீ யாருடைய துணையும் இல்லாம தனியா வந்திருக்கியான்றதை ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு. 2வது, எந்த உடல் பலத்தை நம்பி என்னோட நீ மோத துணிஞ்சியோ அந்த உடல் பலத்தை அடியோட ஒழிச்சு உன்னை சோர்வடைய செய்யறதுக்கு. என் உடலை சோர்வடைய செய்யலாம், ஆனா என் உள்ளத்தை உன்னால சோர்வடைய செய்யவே முடியாது. வீண் பேச்சு வேண்டாம், எடு பணத்தை. எங்க அம்மா ராமு, உன்னுடைய லட்சியத்துக்கு தோல்வி, எனக்கு லட்சங்கள் வெற்றி. நான் உன்னை விட புத்திசாலி. செத்தது என்னுடைய லட்சியம் இல்ல, உன்னுடைய அலட்சியம். எப்படி எப்படிப்பட்டவனோ ஏதாவது ஒரு இடத்துல ஏமாந்துதான் ஆகணும். நீ என்ன ஏமாத்த நினைச்ச, நான் உன்னை ஏமாத்திட்டேன். என்னடா உளர்ற? அந்த பையில இருக்கிற அவ்வளவு கள்ள நோட்டு. என்ன நோட்டு? நான்சென்ஸ். என் உயிரே போனாலும் சரி, எங்க அம்மாவை உயிரோட ஒப்படைக்க வரைக்கும் அந்த பணம் உங்ககிட்ட வந்து சேராது. சேராது. பசுமையும் கண்ணையும் பிரித்து வச்சாத்தான் பால் கறக்க முடியும். தாயையும் பிள்ளையும் பிரித்து வச்சாத்தான் பணம் கறக்க முடியும். அம்மா பார்த்தாச்சுல்ல, எடு பணத்தை. நான் கேட்டது கள்ள நோட்டு இல்ல, நல்ல நோட்டு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. அவசரத்துல நல்ல நோட்டை கள்ள நோட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு. நல்லா பாரு. வாங்கம்மா. கடமை தவறாத குற்றத்துக்காக என் கணவரை சுட்டு கொன்னேன். பெத்த பிள்ளை மேல பாசம் வச்ச குற்றத்துக்காக என்ன அணுவணுவா சித்திரவதை பண்ணினேன். தந்தைய கொன்ன உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு துடியா துடிச்ச குற்றத்துக்காக என் மகனை பண்ணாத கொடுமை எல்லாம் பண்ணி நீ கேட்டு பணத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டேன். இன்னும் எங்களை ஏன் தடுக்கிற? என்ன பத்தின உண்மைகள் தெரிஞ்ச எதிரிகள் நீங்க 2 பேர் தான். தம்பி, உன்னை போக விட்டுட்டா மறுபடியும் புது பலத்தோட வந்து என்ன தாக்க மாட்டேன். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு ஏமாற நான் தயாரா இல்ல. நீ நினைக்கிற மாதிரி அமெரிக்கன் கிராப் அசோகம் இல்ல, குடுமி கோதண்டம் இல்ல. போலீஸ் இலாக்காவில் அனுப்பப்பட்ட டிடெக்டிவ், அதாவது துப்பறியும் நிபுணர். உன்னை கையும் களவுமா பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை வேஷமும் போட்டேன். நீ வசமா சிக்கிக்கிட்ட இனிமே தப்பவே முடியாது. எங்க திரும்பினாலும் போலீஸ். அங்க பாத்தியா? இங்க பாரு. இதோ. குற்றவாளிகள் போலீஸா வந்திருக்காங்களே. நேற்று வரைக்கும் உன்னை கள்ள நோட்டு அசோக் தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நீ என்ன பிடிக்க வந்த போலீஸ் உளவாளியா இருப்பியோன்னு. அந்த சந்தேகம் சரியா போச்சு. குறையாதிக்கோ குறையாதிக்கோ காத குறையாதிக்கோ. பாத்தியா, உனக்கு உதவிக்கு வந்த போலீஸ்காரங்க கதிய பாத்தியா? இவங்க 3 பேரை அப்படி கொண்டு போய் நிறுத்து. வேண்டாம், இவனை தனியா நிறுத்து. தனியா கவனிக்கிறேன்.
அந்த ராம பையல நீங்க சுடக்கூடாது, நான் தான் ஷூட் பண்ணணும் அவனை. ஏன்னா அவன் தான் என் பொண்ணை கடத்திக்கிட்டு போனவன். அப்பா அவரை சுடுறதுக்கு முன்னாடி என்ன சுட்டுடுங்க. ஆல் ரைட், நீ அவன் பக்கத்துல போய் நில்லு. அப்பதான் எந்த பையலும் இனிமே உன்னை கடத்திட்டு போக மாட்டான். வா வா. 1 2 போடுடா கீழே போடுமே. எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க. யாரும் கீழே போடாது. ஏண்டா யுத்த காலத்துல எதிரிகளுக்கெல்லாம் துப்பாக்கிய சப்ளை பண்ணிட்டு வெடிமருந்த பட்டாசு கடைக்கு வித்த பையல எல்லாம் மெட்ராஸ் போற வழியில தாண்டா என் பொண்ணு சொன்னா. அப்பதான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். சம்திங் ஃபிஷ்னு உடனே வண்டியை திருப்பினேன். நீ இருக்கிற இடம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? பாவம் அந்த பிள்ளையோட தான் கஷ்டத்தெல்லாம் மறந்து அந்த பொண்ணை காப்பாத்துறானே, அந்த பொண்ணு சொல்லி தாண்டா நீ இருக்கிற இடத்தை காமிச்சு உதவிக்கு ஆளை கூட்டு வந்திருக்கோம். படவா ராஸ்கல் பாருடா. எங்க வீட்டுக்குள்ள செஞ்ச நன்மை எல்லாம் அவருக்கு உதவியா வந்திருக்குது. எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ண போனேன். ஒரு நல்ல ஒரு சுட்டுட்டியே, ஏன் வலிக்குதா? துடிக்கிறேன்டா. எங்க அப்பா அப்படி துடிதுடிக்க சுட்ட. எத்தனை நல்லவங்களை துடிதுடிக்க கொண்டிருப்பேன். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு முடிவு உண்டுங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? தம்பி முதல்ல வாங்கிக்காங்க புடிங்க. இனிமே நீங்க யாரையும் கேட்காம கிறிஸ்துவினே ஓடலாம். ஆமா தம்பி, இல்ல நீங்க ஒளிஞ்சிருந்தோ வளைஞ்சிருந்தோ போன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நடு ரோட்ல ஓடலாம். பொண்ணை கடத்திட்டு போவான்.